நம்ம இன்றைக்கி டெய்லி 1 மார்க் சீரீஸில் முக்கியமான ஒரு கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இல்லாமல் நம்ம டிஎன்பிசியை எந்த கொஸ்டின்ஸுமே பார்க்க முடியாது. ஓகே, ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, இந்த டேக்ஸ் நம்ம இந்தியாவில் எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னா 2017 ஜூலை 1. ஓகேயா, ஸோ இந்த டேக்ஸை அமல்படுத்துறதுக்காக அரசியலமைப்பை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 101வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2016. ஓகே, இது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட, மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களோட ஒப்புதலோட குடியரசு ஒப்புதலோட இந்த சட்டம் நமக்கு என்ன அமலுக்கு வந்தது. ஓகே, இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு மறைமுக வரிகளை வந்து ஒரே மறைமுக வரிக்கின் கீழ் கொண்டு வரப்பட்டு நமக்கு வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஓகே, ஆர்டிக்கிள் 246A. ஓகே, ஸோ ஆர்டிக்கிள் 246A என்ன சொல்லுது அப்படின்னா, empower parliament and state legislature to make law with respect to GST. ஓகே, ஜிஎஸ்டி சம்பந்தமாக சட்டங்களை ஏற்றுவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து அதிகாரம் வழங்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 269. இது மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த ஒரு வணிக பரிமாற்றங்களுக்காக மத்திய அரசு ஓகே ஜிஎஸ்டி விதிக்கிறது, அதை வசூலிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து மாநிலங்களுக்கு இடையே பங்கீடு செய்தல், இது ரிலேட்டடாக சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகல் 269. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 279A. ஓகே, இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலை வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 279A. ஓகே, இதிலே வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்றது நம்ம மாநிலங்களுக்குள்ள ஒரு பொருளை வந்து வாங்கி விற்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து விதிக்கப்படக்கூடியது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி அப்படின்றது மாநிலங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய அந்த வர்த்தக பரிமாற்றத்தில் வந்து மத்திய அரசு விதிக்கக்கூடியதான் நமக்குன்னா ஐஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 279A இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி குறிப்பிடுகிறது. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவராக இருக்கக்கூடியவங்க மத்திய நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதோட ஹெட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா வருவாய் அல்லது நிதித்துறைக்கு பொறுப்பான மத்திய இணையமைச்சர் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அனைத்து மாநிலங்களோட நிதி அல்லது வரி விதிப்புக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்டேட்டில் அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ ஆளுநரால் பரிந்துரைக்கக்கூடிய இந்த ஒரு நபரும் அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஜிஎஸ்டியில் வந்து அந்த 5 ஸ்லாப்ஸ்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. 0%, 5%, 12%, 18%, 28%ன்னு சொல்லிட்டு 5 ஸ்லாப்ஸில் இருந்துச்சு. அதை இப்போ ரீசெண்டாக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. ஓகே, இது நமக்கு 2025 செப்டம்பர் 22 அமலுக்கு வருது. ஸோ அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 0 ஜிஎஸ்டி 0%, அதுக்கப்புறம் 5%, 18%, அதுக்கப்புறம் 40% அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்லாப்ஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 0% எதுக்காக போடுவாங்க அப்படின்னா நம்மளோட அடிப்படை அன்றாட தேவைகளுக்கான பொருட்களுக்கு வந்து 0% டேக்ஸ் வந்து போடுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 5% டேக்ஸ் எதுக்காக அப்படின்னா உணவுப் பொருட்கள், மருந்துகள், அப்புறம் காலணிகள், இந்த மாதிரி நமக்கு என்ன பொருட்களுக்கு 12% வந்து ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. 18% ஜிஎஸ்டி வந்து எதுக்காக அப்படின்னா மின்னணு சாதனங்கள், நம்ம எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம டிவிஸ், ஏசி, அதுக்கப்புறம் கார், அப்புறம் வந்து 2 வீலர்ஸ், இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து 18% வந்து விதிக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒன்றுனா 40% அப்படின்னு இன்னொரு ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னது அப்படின்னா ஆடம்பர பொருட்கள், அதுக்கப்புறம் உயரக கார்,